கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் 23வது வார்டு ரயில்வே காலனி பகுதியில் கடந்த 5 மாதங்களாக தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளாததால் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் ஒருவர் அந்த பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததாகவும் தெரியவருகிறது. இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் என்பவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 23வது வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் கவிதா புருஷோத்தமனிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்காததால் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இதுகுறித்த இளைஞர் கௌதம் புகார் அளித்த நிலையில் நேற்று அந்த பகுதியில் தூய்மை பணிகளுக்காக துப்புரவு தொழிலாளிகள் வந்துள்ளனர். இதனை அறிந்து கோபமடைந்த காங்கிரஸ் 23வது வார்டு கவுன்சிலர் கவிதா, அவரது கணவர் புருஷோத்தமன் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வந்த துப்புரவு பணியாளர்களை இங்கு தூய்மை பணிகள் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்ததுடன் கௌதமை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் உன்னால முடிஞ்ச நீ கிளியர் பண்ணு. நீ அவ்வளவு பெரிய அக்கறை என்ன வந்தானே சரி நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துவேன். நீங்க ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? அப்புறம் எதுக்கு உங்க அம்மா வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருந்தா அவங்களே என்ன திட்றா? யாரு யார் திட்றா? யார் திட்றா? நான் தான் கேட்டேன். நீ யார் கேக்குறீங்க? நீ யார் ஓட்டு போடுங்க? ஆமா யார் போட்ட? சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.